الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا ومولانا محمد أكرم الأولين والآخرين وعلى آله وأصحابه وأزواجه وذرياته أجمعين وعلينا معهم يا أرحم الراحمين. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي سيدنا ومولانا محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وبسند المتصل منا إلى الإمام الحافظ الحجة أمير المؤمنين في الحديث أبي عبد الله محمد بن إسماعيل بن إبراهيم بن المغيرة بن بردزبة الجاشي البخاري رحمه الله تعالى ونفعنا بعلومه آمين أنه قال: باب فضل من علم وعلم. கல்வி கற்று மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்தவர்களுடைய சிறப்புகள். அலிம கல்வியை கற்றார், விஷயங்களை தெரிந்தார், தீனை தெரிந்தார். அல்லம மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அவர்களுக்கு உண்டான சிறப்புகள் என்ன? இதுக்கு முந்தைய பாடங்களிலே ஆலிம்களின் நிலை, முஅல்லிம்களின் நிலையை பற்றி பயான் செஞ்சாங்க. இந்த பாடத்தில் அவர்களுடைய சிறப்புகளை எடுத்து சொல்றாங்க. இதுக்கு முந்தைய பாபில் கல்வி கற்றுக்கொள்வதற்குண்டான கட்டாயம், அவசியம், முக்கியத்துவம் பயான் செஞ்சாங்க. இதில் கற்ற இல்மை, தாலீம், மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதுடைய சிறப்பை பயான் செய்கிறாங்க. இப்படியும் ரபுத்தம் உண்டாக்குறாங்க. பிஹி قال حدثنا محمد بن العلاء قال حدثنا حماد بن أسامة عن بريد بن عبد الله عن أبي بردة عن أبي موسى عن النبي صلى الله عليه وسلم قال: مثل ما بعثني الله به من الهدى والعلم كمثل الغيث الكثير أصاب أرضا فكان منها نقية قبلت الماء فأنبتت الكلاء والعشب الكثير. அல்லாஹ் எதை கொண்டு என்னை அனுப்பினானோ, ஹிதாயத், இல்ம், இதிலிருந்து எதை கொண்டு என்னை அனுப்பினானோ அதற்கு உதாரணமாகிறது. மஸலு மா பஅஸனி அல்லாஹு பிஹி மினல் ஹுதா வல் இல்ம் கமஸலில் கைஸில் கஸீர், ஒரு பெரும் மழையை போன்று, அதிகமான மழையை போன்ற உதாரணமாகும். அந்த மழை அசாப அருளன், ஒரு பூமியில் பெய்தது. ஃபகான மின்ஹா, அந்த பூமியில், நகியத்துன், கபிலத்தில் தண்ணீரை உறிஞ்சு கொள்ளக்கூடிய சுத்தமான பூமியும் இருக்கிறது. மழை பெய்ய பெய்ய
தண்ணி அப்படியே உறிஞ்சிக்கும். நல்ல சுத்தமான பூமி. அம்பத்தத்தில் கல வல் உஸ்பல் கத்தீர, ஒரு பூண்டுகளை செடி கொடிகளை முளைக்க வைத்தது. மழை பெஞ்ச உடனே நேற்று காஞ்ச கருவாடாக கடந்த அந்த பூமியை பார்த்தா இன்றைக்கி நிறைய புல், செடி, கொடி, மரம் நிறைய பச்சை பச்சைன்னு இருக்கும், பார்த்துருக்கோம். வகானத்து மின்ஹா அஜாதிபு அம்சகத்தில் மா, அதே பூமியில் தண்ணீரை சேமித்து வைத்து கொள்ளும், அம்சகத் பிடித்து வைத்து கொள்ளும் தரிசு நிலங்களும் உண்டு. கிணறு மாதிரி, போர் மாதிரி, கேணி மாதிரி, குட்டைகள் மாதிரி, இந்த மாதிரி இடங்களும் உண்டு. இதெல்லாம் பூமி மட்டத்தை விட கொஞ்சம் பள்ளமாக இருக்கும். இந்த நக்கியத்துன் கபிலத்தில் மாங்கிறது அப்படியே பெய்ய பெய்ய உள்ளால் போயிட்டுருக்கும். கபிலத்தில் மா, இன்றைக்கி ஊர் உலகம் போட தார் ரோடு போட்டு மழை பெய்கிற தண்ணியெல்லாம் அப்படியே ரோட்டில் ஊற்றி வெளியில் ஓடுது, புரிகிறதில்லை. ஆனத்து மின்ஹா அஜாதிபு அம்சகத்தில் மா நஃப அல்லாஹு பிஹன் நாஸ், அந்த பூமியை கொண்டு, அந்த பூமியில் சேமிக்கப்பட்டிருக்கின்ற தண்ணீரை கொண்டு மக்களுக்கு அல்லாஹ் பயன் தருகிறான். ஃபஷரிபு வசக்கவ் வஸரஉ, அவங்களும் தண்ணி குடிக்கிறாங்க, கால்நடைகளுக்கும் தண்ணீர் புகட்டுகின்றார்கள், வேளாண்மையும் செய்கிறாங்க. வஅஸாப மின்ஹா தாயிஃபத்தன் உக்ரா, அதே பூமியில் இன்னொரு பிரிவில், இன்னொரு பகுதியில் மழை பெய்தது. இன்னமா ஹிய கீஆனுன் லா தும்சிக்கு மாஅன், அது ஒரு கட்டாந்தரை, தண்ணீரை எல்லாம் அது உறிஞ்சும் கொள்ளாது, பிடித்தும் வைக்காது. பல தும்பித்து கலஅன், செடி கொடிகள், புற்பூண்டுகள் எதையும் முளையும் வைக்காது. 3 வகையாக பிரிச்சுட்டாங்க நபி. மழையை பெறுகின்ற பூமி 3 வகை. பெய்யும் போதே தண்ணியை உறிஞ்சிக்கிட்டு அடுத்து செடி கொடி மரத்தை முளைக்க வைக்கக்கூடியது. இன்னொன்று கிணறு, குட்டை, கேணி, இந்த மாதிரி வகைகள் தண்ணீரை பிடிச்சு வச்சுக்கும் மழை பெய்யும் போது. மற்ற இடங்களில் ஒன்று தண்ணியெலாம் அந்த பள்ளத்தில் வந்து ஊற்றும், அதிலிருந்து நிறைய பயன் கிடைக்கும். இந்த ரெண்டும் நல்ல பூமி, பயன் தரக்கூடியது. 3வது ஒரு பூமி இருக்கிறது, கட்டாந்தரை. எதுவுமே அது செஞ்சுக்காது, உரியவும் செய்யாது, சேமிச்சும் வைக்காது, ஒரு சின்ன புல் கூட முளைக்காது. மசலு மண் ذَلِكَ مَثَلُ مَنْ فَقَهَ فِي دِينِ اللَّهِ, இதுவாகிறது அல்லாஹுடைய தீனில் விளக்கம் பெற்றார்களே அவர்களுக்கு உதாரணம். நான் சொல்ல சொல்ல கேட்டு கேட்டு மார்க்கத்தின் பிரகாரம் செயல்பட்டாங்களே அவங்களுக்கு உதாரணம். وَنَفَعَهُ بِمَا بَعَثَنِيَ اللَّهُ بِهِ, எதை கொண்டு அல்லாஹ் என்னை அனுப்பினானோ அதை கொண்டு
அதை பயனுள்ளதாக ஆக்கினார்களே அல்லது பயன் பெற்றார்களே அவர்களுக்கு உண்டான உதாரணம். அவங்க என்ன செஞ்சாங்க? அலிமை விஷயங்களை தெரிந்து கொண்டு வாழமை மற்றவங்களை கற்றுக் கொடுத்தாங்க. وَمَثَلُ مَنْ لَمْ يَرْفَعْ بِذَلِكَ رَأْسًا தலையை கூட தூக்கி பார்க்காம என்ன சொல்கிறாங்க ஏது சொல்கிறாங்கன்னு அவங்களுக்கு உதாரணம். وَلَمْ يَقْبَلْ هُدَى اللَّهِ الَّذِي أُرْسِلْتُ بِهِ எதை கொண்டு நான் அனுப்பப்பட்டேனோ அந்த அல்லாஹ் தாலாவுடைய நேரான பாதை கபூல் செய்யவில்லை. இந்த மூணாவது கீஆன் அவர்களுக்கு உதாரணம் இதுதான். மஸலு மன் லம் யர்ஃபா. ரெண்டையும் சேர்த்து ஒன்றாக்கிட்டாங்க. 3 விதமான பூமியை எடுத்து சொன்ன நபி இந்த இடத்துல மஸலு மன் ஃபக்ஹ ஃபீ தீனில்லாஹ் நஃபாஹு பிமா வாசனி அல்லாஹு பிஹி என்பதை 2 பூமிக்கும் சேர்ந்து உதாரணம். 3வது பூமிக்கு மல்லம் யர்ஃபா பிதாலிக ரஅஸன், நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் மழைக்கு ஒப்பானது. மக்களை பிரிச்சுட்டாங்க. பூமியை இருக்கிற மாதிரி ஏற்றுக்கொண்ட மக்கள், ஏற்காத மக்கள், பயன் தந்த மக்கள், இப்படியாக. கால அபு அப்துல்லா இமாம் புகாரி சொல்கிறாங்க, கால இஸ்ஹாக் அன் அபி உசாமா, அபு உசாமாவிடம் இருந்து இஸ்ஹாக்கு சொன்னதாக, வகான மின்ஹா தாயிஃபத்துன் கையலத்தில் மா, இந்த வழியாக இமாம் புகாரி கிடச்சிருக்கிறது. அதில் கபிலத்தில் மா என்கிறதுக்கு பகரமாக கையலத்தில் மா என்று இருக்கிறான். சின்ன வித்தியாசம். ஆனால் அர்த்தத்தில் கபிலத்தில் மாவுக்கு என்ன அர்த்தமோ அதே அர்த்தம் தான் கையலத்தில் மா. காஉன் ஹதீஸில் கீஆன் வந்திருக்கிறது. இது காவுனுக்கு பண்ணை, கட்டாந்தரை. காவுன் என்றால் என்ன? யாலூஹுல் மாவு, யாலூஹுல் மாவு, தண்ணீர் எதில் மேலே இருக்குமோ உள்ளே போகாதோ. தண்ணி அந்த பூமிக்கு மேலே தான் இருக்கும், உள்ளாலாம் போகாது. யாலூஹுல் மாவு. வஸ் சஃப்சஃபு, சஃப்சஃப் என்பது அல் முஸ்தவி மினல் அர்த், சமதளம், மேடு பள்ளம் இல்லாத சமதளம். இமாம் புகாரி எப்போதுமே ஒரு லவ்ஸுக்கு அர்த்தம் சொல்ல போனால் அர்த்தத்தை சொல்லிட்டு குரானில் ஏதாவது இருந்துச்சுன்னா ஜாயின் பண்ணிடுவார். இங்கே காவுனுக்கு பொருள் சொன்னார், புரியுது. கீ ஆவுன் என்கிறத விளக்கணும் என்பதற்காக சஃப் சஃப்ன்ற ஒரு வார்த்தைக்கு சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா குரானில் பா அன் சஃப் சஃபா அப்படின்னு இருக்குது. எனவே தொடர்புடைய அந்த வாக்கியத்தை ஜாயின் பண்ணி பேசிடுவாங்க. அந்த அடிப்படையில் தான் சஃப் சஃபு அல் முஸ்தவி மினல் அர்த். இந்த ஹதீஸில் நபி அவர்கள் அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட வஹியை, எனக்கு வஹி நான் மக்களுக்கு எடுத்து சொல்லும்போது அது எந்த நிலையை அடைகிறது? ஹிதாயத்தை நான் கொண்டு வந்திருக்கிறேன், அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து இல்மை கொண்டு வந்திருக்கிறேன், மக்களிடத்தில் எடுத்து சொல்கிறேன்.
நான் சொல்லும் மக்கள் எத்தனை வகையாக இருக்கிறாங்க என்பதை உதாரணம் காண்பித்து புரிய வைக்கிறாங்க. ஒரு பூமி சுத்தமானது, தூய்மையானது, குப்பை கூலங்கள் இல்லாதது, மிருதுவானது, அதான் நப்பியத்தனுக்கு பொருள். விவசாயம் செய்வதற்கு ஏற்றமானது, தண்ணியை தானாக அது உறிஞ்சு கொண்டு செடியை முளைக்க வைக்கிறது, மரங்களை முளைக்க வைக்கிறது, கொடிகளை முளைக்க வைக்கிறது, காய்களை பழங்களை தருகிறது. எல்லாருமே அதிலிருந்து பயன் பெறுகிறார்கள். மனிதர்களும் பயன்பெறுகிறார்கள், மிருகங்களும் பயன்பெறுகின்றன. இந்த ஃபர்ஸ்ட் ரக பூமி இருக்கிறதே, இஸ்லாமிய மார்க்கத்தில் உண்டான முஜ்தஹீதீன்கள், அவங்களுக்கு உதாரணம். முஜ்தஹீதீன்கள் அவர்கள் வஹி இலாஹி, நேரடியாக ஓதி காண்பிக்கப்பட்ட வகை, ஓதி காண்பிக்கப்படாத வகை, அதான் நபியுடைய சுன்னத். இதை அப்படியே அவங்க சாப்பிட்றாங்க, கரைச்சி குடிச்சிடுறாங்க. குரானையும் ஹதீஸையும் அதிலிருந்து உசூலை உண்டாக்கி, உசூல்லேருந்து பழங்களை உண்டாக்கி, நிறைய பழங்களை காய்களை உண்டாக்கி தராங்க. ஃபஸ்ட்டு ரக பூமிக்கு சொந்தக்காரங்க அவங்க. அவர்களும் பயன் பெறுகிறார்கள், மற்றவர்களுக்கும் பயன் தருகின்றார். ரெண்டாவது இருக்கிறதே, அது கொஞ்சம் கெட்டியானது, இருந்தாலும் கூட தண்ணியை உறிஞ்சி இது வச்சுக்கிட்டு சேமித்து கொள்கிறது. ஹவுது, தண்ணீர் தடாகம், இந்த மாதிரி ஒன்று. இது யாருக்கு உதாரணம்னா, அமல் செய்யாத ஆலிம்சாக்களுக்கு உதாரணம். ஒரு ஃபாய்தாவும் அவனுக்கு இல்லை. கிணத்துக்கு என்ன ஃபாய்தா? கிணத்துலேருந்து தண்ணீர் எடுக்கிறவங்களுக்கு தான் ஃபாய்தா. கல்வியை கற்றுக்கிறார், மற்றவங்களுக்கு சொல்லித்தரார். அவருடைய அகலாக்கெல்லாம் பார்த்தா எல்லாம் ஜீரோவாக இருக்கிறது. ஆனால் மற்றவங்க பயன்படுறாங்க. கிணத்துல தண்ணி இருக்கும், கிணத்துலாம் ஒரு செடியும் உண்டாகாது, கொடியும் உண்டாகாது. அந்த தண்ணி எங்கே போகுதோ அங்கே தான் விவசாயம் செய்வாங்க. மூணாவது பூமி தான் கட்டாந்தரை. அவங்க இல்மையும் கற்றுக்கிறது இல்லை, மற்ற அமலும் செய்கிறது இல்லை, அறவே மார்க்கத்தை பற்றி கவனம் செலுத்தாதவங்க. பாபு ரஃபில் இல்ம் வலுஹூரில் ஜஹல். وقال ربيعة لا ينبغي لأحد عنده شيء من العلم أن يضيع نفسه. இல்மு உயர்த்தப்படும், காணப்படும். இல்மு லுஹூரில் ஜஹல், அறியாமை வெளிப்படும். அதை பற்றி உள்ள பாடம். இல்மு ரஃபா ஆயிடுச்சுன்னு சொன்னால் ஜஹல் லாஹிர் ஆகிடும். இருக்கிற இல்மும் இல்லாமல் போயிடும். ரபிஆ ஒரு பெரிய இமாம், அவங்க ரபிஅத்துர் ராயின்னு சொல்லுவாங்க. இவங்க ஒரு பெரிய ஃபக்கீஹ், மதீனாவிலேயே. சஹாபாக்களை சந்திச்சிருக்கிறாங்க,
தாபியன்களை சந்திச்சிருக்கிறாங்க, பெரிய பெரிய தாபியன்களை. எனவே ஒரு பெரிய தாபி, பெரிய முஜ்தஹித், அவங்களுடைய அசல் பெயர் அபு உஸ்மான் ரபியத் இப்னு அபி அப்துர் ரஹ்மான் ஃபர்ரூக். அவங்க பேரை இங்கே பயன்படுத்தியிருக்கிறாங்க. இமாம் புகாரின்ற ரொம்ப பெரிய வெயிட் உள்ள ஆளுன்னு அர்த்தம். அவங்க சொல்லக்கூடிய ஒரு கருத்தை ஆதாரமாக சொல்கிறாங்க. தலைப்பு இவங்களை பற்றி உண்டான ஒரு வரலாறே இருக்குகிறது. லா யம்பகி லிஅஹதின் இந்தஹு ஷைஉன் மினல் இல்ம், யாரிடத்திலே இல்மிலிருந்து கொஞ்சமேனும் இருக்கிறதோ, சொல்லு, அப்படிப்பட்ட ஒருவருக்கு முறைகளில் லா யம்பகி, தகுதி இல்லை, ஐயுலை அனஃப்ஸஹு, தன்னுடைய நஃப்ஸை பால்படுத்திக் கொள்வது, அந்த இல்மை பயன்படுத்தாமே ஒன்றுமே தெரியாதவர்கள் மாதிரி இருந்து தன்னிடத்தில் இருக்கின்ற இல்மை பால்படுத்தி விடுவது தப்பான இது. கொஞ்சம் இல்மை இருந்தாலும் அந்த இல்மை ஒன்று நீ அமல் செய்யி, அடுத்த ஆளுக்கு சொல்லிக் கொடு. எதுவுமே இல்லைண்டா நீ நாசமாக்கியவர்கள், இல்மை பால்படுத்தியவர் கூட்டத்தில் ஆகிடும். லா யம்பகி லிஅஹதின் இந்தஹு ஷைஉன் மினல் இல்ம், இல்மிலிருந்து கொஞ்சமேனும் யாரிடத்தில் இருக்குமோ அவருக்கு லா யம்பகி, அவசியமாகாது, முறையானது அல்ல, ஐயுலை அனஃப்ஸஹு, தம்மை தாமே பால்படுத்திக் கொள்வது. மேலே சொன்ன பாபுகளுடைய தக்மீலா இது. ரொம்ப பெரிய கட்டாயம் தாலீமும். இந்த தாலீம் இல்லைன்னு சொன்னால், பந்தாயிடுச்சுன்னு சொன்னால் இல்மு உயர்த்தப்பட்டுடும், ஜஹாலத்து மிகைத்து விடும். கற்பனை செஞ்சு பாரு, நமக்கு இப்போ யாரெல்லாம் ஆலிம்களாக இருக்கிறாங்களோ, மார்க்கும் தெரிந்தவங்களாக இருக்கிறாங்களோ, அவங்க எல்லாம் ஸ்டாப் ஆகிட்டாங்க, எதையும் யாருக்கும் சொல்லிக் கொடுக்கல, இல்மு எல்லாம் க்ளோஸ், ஜஹலு பரவிடும். ஆகவே இஸ்லாத்தின் எதிரிகள் இஸ்லாத்தை அழிப்பதற்குண்டான சரியான சாதனம் மதரசாக்களை மூடுவது தான், ஆலிம்களை கொல்லுவது தான். இல்முடைய கல்வி கற்க முடியாமல் எவ்வளோ தடை போட முடியுமோ அவ்வளோ தடை போடலாம். இந்த காலத்தில் இஸ்லாம் இருந்தாலும் அடுத்த தலைமுறையில் இஸ்லாம் இல்லாமல் போயிடும். கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்தந்த கோணங்கள்லேயும் எப்படியோ மருசாவுக்கு எதிராக செயல்படுவாங்க. எப்போ இல்மு இருக்காதோ ஜஹாலத்து மிகைத்துவிடும். சட்ட பிரகாரம் நடக்கக்கூடிய, மார்க்கத்தின் பிரகாரம் நடக்கக்கூடிய, ஹலாலும் தெரியாது ஹராமும் தெரியாது, தப்புன்னு தெரியாமலேயே தப்பை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இஸ்லாமே இல்லாமல் போயிடும். எனவே தான் இல்மை கற்றுக் கொடுங்கோ, இல்மை கற்றுக் கொடுங்க, இல்மை தெரிய வைங்க, உங்கள்கிட்ட இருக்கிற இல்மு உங்கள்கிட்ட இருக்கக்கூடாது, அடுத்த ஆள்கிட்ட பரப்புங்க, எப்படியாவது பரப்புங்க, இந்த வழியில் தான் பரப்பணும் எங்களை இல்லை. இல்மு எந்த இல்மு தீ எவ்வளவு நாளைக்கு இருக்குமோ அந்த அவ்வளோ நாள் தான் உலகம் இருக்கும். பஸ் ஜஹலு பரவிடுச்சுன்னு சொன்னால் அல்லாஹ்வை நினைவு கூறுபவர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. அப்போது இல்மை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் ஊட்டப்படுகிறது. ரஃபுல் இல்மு கியாமத்துடைய அடையாளம். கியாமத் வந்துடும். எனவே தாலீமும் தாழ்வும் தொடர வேண்டிய அமல், ஸ்டாப் ஆகவே கூடாது. நம்ம கற்றுக்கிட்டோமோ நம்ம பிள்ளைகள் கற்றுக் கொடுக்கணும்,
அடுத்து நம்முடைய பேர பிள்ளைகள், இப்படியா தலைமுறை தலைமுறையாக இல்முத்தீன் கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும். به قال حدثنا عمران بن ميسرة قال حدثنا عبد الوارث عن أبي التياح عن أنس قال قال رسول الله صلى الله عليه وسلم إن من أشراط الساعة أن يرفع العلم ويثبت الجهل وتشرب الخمر ويظهر الزنا. இல்மு உயர்த்தப்படுவது, ஜஹல் நிலைத்து விடுவது, யஸ்புத்துல் ஜஹல், மதுபானங்கள் அருந்தப்படுவது, யலஹரு ஜினா வெளிப்படையாக பிரச்சாரம் நடப்பது, பப்ளிகில் வெக்கப்பட மாட்டாங்க. இதெல்லாம் கியாமத்துடைய அடையாளங்களில் உள்ளது. இப்போல்லாம் அரசாங்கத்துடைய அங்கீகாரம் பெற்று விபச்சாரம் செய்வதற்காக உண்டான என்ன சொல்லுவாங்க, ரெட் லைட் ஏரியாவே இருக்கு. கல்ஹருசீனா இது ஒரு வகையில் ஊர்லேயும் ஒவ்வொரு இடங்கள்லையும் தன்னுடைய மனைவி விட்டுட்டு அடுத்த ஆளுடைய மனைவியோடு இருக்கிறத தப்பாகிறதான்னு கை கோர்த்து நடந்து போயிட்டு இருப்பாங்க அங்கங்கேயும். இதில் என்ன இருக்குது, என் மனைவி அவன் வச்சுருக்கான், அவன் மனைவி நான் வச்சுருக்கிறேன், சிம்பிளா அவெல்லாம் பொம்பளை இவெல்லாம் பொம்பளை எல்லாம் ஒன்று தானே. எவ்வளோ இந்த எல்லாத்தையும் இன்னொருக்கு இஸ்மாக்கிடு. ஐ யுருஃபா அல் இல்ம் வயசுபுத் அல் ஜஹல் வதுஷரப் அல் ஹம் வயல்ஹர் ஸினா மின் அஷ்ராத்தி ஸாஅ கபர் முகத்தம். புரியுதா? به قال حدثنا مسدد قال حدثنا يحيى بن سعيد عن شوبان قتادة عن أنس قال لأحدثنكم حديثا لا يحدثكم أحد بعدي. நான் ஒரு ஹதீஸை உங்களுக்கு சொல்லப் போகிறேன், எனக்கு பின்னால் யாரும் உங்களுக்கு அதை சொல்ல மாட்டாங்க. நான் போயிட்டேன்னா இந்த ஹதீஸ் க்ளோஸ் ஆகிடும். எனவே நான் இருக்கும்போதே சொல்லிடுறேன், இதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ உனக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும், என்கிட்ட தெரிஞ்ச விஷயங்கள்லாம் நான் அடுத்த ஆள்கிட்ட போய் சொல்லிட்டேன்னா, அடுத்த ஆள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டேனான்னு கவனம் வரணும். ஒவ்வொரு ஆலிம்ஸாவும் என்கிட்ட இருக்கிற இல்மு என்கிட்ட தான் இருக்குதா, இருக்கக்கூடாது. அடுத்த ஆள்கிட்ட என்ன செய்யணும், போகணும். பயானின் மூலமாக போகலாம், கட்டுரையின் மூலமாக போகலாம், புத்தகத்தின் மூலமாக போகலாம், தரிசின் மூலமாக போகலாம். போதனை எப்போ 8 ஆண்டு காலம் என்ன செஞ்சுட்டு இருக்கிற, செருப்பு கடை வச்சுருக்கேன். அதில் செருப்பு கடை இப்படிலாம் வரக்கூடாது. அதெல்லாம் சைடு பிஸ்னஸாக இருக்கலாம். மெயினாக என்ன இருக்கணும், தீனுடைய தாலீம் இருக்கணும், தீனுடைய தர்ஸ் இருக்கணும். லவ் ஹதீஸன்னக்கும் ஹதீஸன் லா யுஹதீஸுக்கும் அஹதுன் பஅதி சமீது ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல். நபி சொல்ல நான் செவியுற்றேன். எப்படி? எப்போதுமே சொல்லியிருக்கிறேன், எக்கூலுக்கு தான் ஸ்டாப் செய்யணும். சமீது ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி சொல்ல
நபியிடம் செவியிட்டேன்னு சொல்லக்கூடாது. சமீத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்கூலு சொல்லிட்டு தான் நபி சொல்ல நான் செவியிட்டேன். எந்த ஹதீஸில் வந்தாலும் யக்கூலுவா நபியோடு என்ன செய்யணும், ஜாயின் பண்ணிடணும். மின் அஷ்ராத்தி சா இன்ன மின் அஷ்ராத்தி சா ஐ யக்கில்லல் இல்ம், இல்மு குறைந்து போகும். வயல்ஹருல் ஜஹல் யல்ஹரல் ஜஹல், மடமை வெளிப்படும். யல்ஹரு ஜினா, விபச்சாரமும் வெளிப்படையாக நடக்கும். வதக்தரன் நிசா, பெண்கள் அதிகமாகி விடுவார்கள். வயக்கில்லர் ரிஜால், ஆண்கள் குறைந்து விடுவார்கள். ஹத்தா யக்கூன லிஹம்சீன இம்ரஅத்தன், எந்த அளவுக்கு குறைந்து விடுவார்கள், 50 பெண்களுக்கு அல் கையுமுல் வாஹித், நிர்வகிக்கும் ஒரே ஒரு ஆண் இருக்குகின்ற அளவு. ஒரு ஆணுடைய தகத்தில் 50 பொம்பளை இருப்பாங்க. எல்லா பொம்பளைகளுடைய கனவுகளும் போரில் போய் செத்து போய் மடிந்து போய் விதவையாக இருப்பாங்க. இது ஒரு காரணம். ஆண்கள்லாம் இராணுவத்தில் சேர்ந்துருவாங்க, நிறைய உயிர் போயிடும். பெண்கள்லாம் வீட்டில் இருப்பாங்க, பெண்கள் அதிகமாகிடுவாங்க. இன்னொரு இது, பிறப்பிலேயே பெண்கள் அதிகமாக பிறப்பாங்க, ஆண்களுடைய பிறப்பு குறைந்து போயிடும் என்கிற கருத்தும் இதில் இருக்கிறது. பெண்களுடைய பிறப்பு அதிகமாகவும் ஆண்களுடைய பிறப்பு குறைந்தும் போயிடும். இதுக்கு முந்தி யுர்ஃபால் இல்முன்னு இருந்துச்சு. இந்த ஹதீஸில் யக்கில்லல் இல்முன்னு இருக்கு. ஒரு வஸ்து இல்லாமல் போகணும், காணாமல் போகணும்னு சொன்னால் 10 ரூபா 8 ரூபாய் ஆகும், 8 ரூபா 5 ரூபாய் ஆயிரம் செலவு செஞ்சு கடைசியில் 1 ரூபா கூட இருக்காது. கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே வந்து இல்மு இல்லாமல் போயிடும். தான் நம்முடைய முன்னோர்கள்லாம் எழுதின அந்த கிதாபுகளை வாழ்நாளில் ஒரு தடவை கூட முழுசாக முடிக்க முடியல நம்மளால். நம்ம இல்மெல்லாம் குறைஞ்சி போச்சு. இமாம் புகார்லாம் எந்த காலத்தில், பிரிண்ட் இல்லாத காலத்தில், தொட்டு எழுதுகிற காலத்தில் எவ்வளோ பெரிய கிட்டாபே எழுதி வச்சிருக்கிறாரு. அதை நம்ம முழுசாவது படிக்கிறோமா, ஓதுறோமா, ஒழுங்காக தெரிஞ்சு புரிஞ்சுன்னு சொன்னால் இல்லை. ஆக நமக்கு முன்னால் உண்டான அந்த ஆளுங்களோட இன்ஸ்பெக்ட் செஞ்சு பார்த்தா நம்ம இல்மெல்லாம் சொன்னோம் ஒன்றுமே இல்லை. அடுத்து நமக்கு பின்னால் வரக்கூடியவங்களுடைய இல்மு இன்னும் குறைஞ்சி போயிடும். கடைசியில் எல்லாம் 0 ஆகிடுவாங்க. ஆகவே அந்த ஹதீஸ் கடைசி நிலை. இந்த ஹதீஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி பாபு ஃபதுலில் இல்ம், இல்முடைய சிறப்பு. அல்லது கூடுதல் இல்ம், 2 அர்த்தமாக செய்யலாமா. இல்முடைய சிறப்பை பற்றி பேசும் பாடம் சொல்லலாம். இன்னொரு அர்த்தம் கூடுதல் இல்மை பற்றி பேசும் பாடம். به قال حدثنا سعيد بن عفير
قال حدثني الليث قال حدثني عقيل عن ابن شهاب عن حمزة بن عبد الله بن عمر أن ابن عمر قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول بينما أنا نائم நபி சொல்கிறாங்க, நான் தூங்கிட்டு இருக்கிறேன். உத்தீட்டு பி கதஹி லபனின், ஒரு பாலுடைய குவலை எனக்கு கொண்டு வரப்பட்டது. உத்தீட்டு மாலி மஜ்ஹூல். ஷரிபுத்து, நான் குடித்தேன் பாலை. அத்தா அன்னி ல அரரிய யஹ்ருஜு ஃபி அல்ஹாரி, தாகம் தீரும் அளவுக்கு குடித்தேன். இதுதான் சுருக்கமான கருத்து. தாகம் தீரும் அளவுக்கு நான் குடித்தேன். அதனுடைய அந்த உற்சாகம் நான் பார்க்கின்ற வரை என்னுடைய நேகத்தின் வழியாக வெளியாகக்கூடியதாக. பால் குடித்ததுக்கு பின்னால் உடம்புல எனக்கு ஒரு சுறுசுறுப்பு, ஒரு உணர்வு உடம்பு முழுவதும் பரவி அது நேகத்தின் வழியாக வெளியாகக்கூடியதாக என்பது நேரடியாக. ஆகவே சுருக்கமாக சொல்லிக்கலாம், தாகம் தீரும் அளவுக்கு நான் குடித்தேன். சும்மா ஆத்தைட்டு ஃபதுலி, நான் குடித்து விட்டு மீதம் இருந்தது. இந்த இடத்துல பாரு, ஃபதுலி தானே. நான் குடித்ததுக்கு பின்னால் எது மிச்சம் இருந்ததோ அதை உமர் இப்னுல் கத்தாபுக்கு கொடுத்தேன் கனவுல. ஃபமா அவ்வல்தஹு யா ரசூலல்லாஹ். சஹாபாக்கள்லாம் கேட்டாங்க, இதுக்கு என்ன விளக்கம்னு கேட்டாங்க, தவீல் என்னன்னு கேட்டாங்க. நீங்கள் பாலை குடிச்சிட்டு மிச்சம் இருந்ததை உமர் இப்னுல் கத்தாபுக்கு கொடுத்தீங்களே, கால அல்ல எல்மை என்று சொன்னார்கள். நான் குடித்த பால் அது எல்மது. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பாலுக்கும் இல்முக்கும் என்ன மனாசபத்து, என்ன தொடர்பு என்பதை எல்லாம் பேசுவோம் இன்ஷா அல்லாஹ் தஆலா. சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த